இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தால் அறிவுறுத்தப்பட்டு தேர்தல் ஆணையத்தால் விசாரிக்கப்படுகிறது. சரி. சின்னத்தை ஒரு வழக்கு பொதுச் செயலாளர், ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், பொதுச் செயலாளர் தேர்வு, ஒருங்கிணைப்பாளர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்பதெல்லாம் சிவில் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும் போது ஒரு தரப்பிற்கு மட்டும் எப்படி சின்னத்தை கொடுக்கிறீர்கள் என்று கேட்டுத்தான் சூரியமூர்த்தி உட்பட OP ரவீந்திரநாத், புகழேந்தி, KC பழனிசாமி போன்றவர்கள் வழக்கை தேர்தல் ஆணையத்திலும் நீதிமன்றங்களிலும் தொடுத்தார்கள். அதன் அடிப்படையில் தான் இப்பொழுது இந்த வழக்கு வருது. இதற்கு தேர்தல் ஆணையம் விசாரிப்பதற்கு இடைக்கால தடையும் பழனிசாமி வாங்கியிருந்தார். சரி. அந்த தடையும் உடைக்கப்பட்டு மீண்டும் உயர்நீதிமன்றத்தின் அறிவுறுத்தலின் காரணத்தால் தேர்தல் ஆணையம் இந்த வழக்கை நேற்று விசாரித்தது. சரி. இன்னமும் இது முடியவில்லை. நேற்று இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கான ஆவணங்களை மட்டும்தான் பெற்றிருக்கிறார்கள். இன்னமும் இந்த விசாரணை இருக்குது. நேற்றோடு முழுவதுமாக முடியவில்லை. சின்னத்தையும் ஒரு கட்சிக்கு உண்டான அங்கீகாரத்தையும் கொடுப்பது தேர்தல் ஆணையம். சரி. உட்கட்சி விவகாரங்களில் இதுவரைக்கும் ஏற்பட்டிருக்கிற எந்த உட்கட்சி விவகாரமா இருந்தாலும் அந்த உட்கட்சி விவகாரங்களில் தலையிட்டு எந்த தரப்பு உண்மையான தரப்பு, எந்த தரப்புக்கு கொடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் பலவாறாக அலசி ஆராய்ந்துதான் தேர்தல் ஆணையம் அதனுடைய நிர்வாகம் செய்திருக்கிறது. அதன்படிதான் அதிமுக வழக்கிலும் உட்கட்சி விவகாரங்களில் அவர்கள் தலையிடுகிறார்கள். ஏனென்றால் கட்சியினுடைய அங்கீகாரத்தையே தேர்தல் ஆணையம் தான் கொடுக்கிறது.